அதிகார கதவுகள் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் கேட்டது 2 தான். அந்த 2 விஷயங்களுக்காகத்தான் மகளிர் தினம். அந்த 2 விஷயங்கள்ல ஒன்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நிகர் சமானமான பணம், ஊதியம். 2, அவர்களைப் போலவே நாங்களும் 8 மணித்தியாலம் தான் வேலை செய்வோம். இந்த 2ஐ கேட்ட பொழுது பெண்களுக்கு அது தரப்படவில்லை. அப்பொழுது ஒரு போராட்டம் வெடித்தது. பஞ்சாலைகளில் அது வெடித்த பொழுது வரலாறு சொல்கிறது, பஞ்சாலைகளில் பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். அப்படி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்ற பொழுது 75க்கும் மேற்பட்ட பெண்கள் உடல் கருகி செத்து போனார்கள். 2010 நடந்த ஒரு மாநாட்டில் இந்த விபரீத விபத்திற்கு பிறகு சில அதிகார வர்க்கம் வளைந்து கொடுத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியத்தை நிர்ணயம் செய்தது. அதே நேரத்தில் தான் இவர்கள் வேலை செய்வார்கள் என்று நிர்ணயம் செய்தது. அதன் வெளிப்பாடாக 2010 நடந்த மாநாட்டில் மார்ச் 8ஆம் தேதி அன்று பெண்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுத்ததனால் இந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் நாம் மார்ச் 8 அன்றைக்கு நாம் நினைவு கொள்ளும் மகளிர் தினம். இந்த வரலாறை நினைவுபடுத்திக் கொள்ளவும், நமக்கான விடுதலையை நாம் புரிந்து கொள்ளவும், சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கவுமான ஒரு நினைவுபடுத்தல் தான் மார்ச் 8 தவிர அது கொண்டாடுவதற்கான நாள் இல்லை. பல நேரங்களில் நான் பார்த்துக்கிறேன், மார்ச் 8 அன்னைக்கு கோல போட்டி, டான்ஸ் போட்டி, அப்புறமா அழகி போட்டி. எனக்கு இந்த அழகி போட்டி புரியறதே இல்லையா? குட்டிச்சோரில் உட்காந்துட்டு போற வர பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு உடலுடைய வளைவுகளை பார்த்து மார்க் போடுற பசங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன பேரு? பேர் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், அழகி போட்டின்னு கோட் சூட் போட்டு முன்னால உட்காந்துட்டு அதே பொம்பளை பிள்ளைங்களை சுத்த விட்டு அதே மார்க்கை தானே போடுற. சர்வதேச அளவில் புகழ் பெறுது. எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்களுடைய உடலை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதும், பெண்ணினுடைய உடலை குறித்து அவளுக்கான அந்த ஒரு நினைப்பை எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பதும் பாலியல் ரீதியாக அது மிகப்பெரிய குற்றமாக நினைக்கக்கூடிய பெரியாரின் பிள்ளை நான் யோசித்து பார்க்கிறேன். பெண் என்பது சுதந்திரத்திற்கான வெளிச்சமான ஒரு உருவம். இந்த வெளிச்சமான முழுமையான சுதந்திரத்தை நீங்கள் சுவாசித்து விட்டால் உங்களுக்கு இந்த மகளிர் தினம் என்கின்ற ஒரு நாள் எவ்வளவு பெரிய சுயமரியாதையினுடைய மகுடமாக தெரியும் என்பதனை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமக்கான உரிமை, நமக்கான வலிகளுடன் கூடிய அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனை என் பிள்ளைகளை புரிந்து கொள்ளும். இங்க நிறைய ஆண்கள் படிக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிறதுக்கும், பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதுக்கும், இதோ முன்வரிசையில் ஆண்கள் உட்கார்ந்திருப்பதற்கும், இதோ இந்த பெண்கள் உட்கார்வதற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்றேன். இவர்களெல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகள் உழைத்தால் இந்த சேர்ல உட்கார்ந்துடலாம். ஆனா நானும் இந்த பிரின்சிபலோ இந்த சேர்ல உட்காரணும்னு சொன்னா 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது குழந்தைகளை. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களெல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒருபோதும் இந்த சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் விட்டு விடாதீர்கள். நீங்கள் மறுபடியும் அடிமை தலைக்குள் சென்று விட்டால் உங்களுடைய அடுத்த தலைமுறை மீண்டும் சுதந்திரத்தை காண்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல் போராட வேண்டியிருக்கும். உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடல் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருந்து நம்ம வெளியில் வந்து புத்தியோடு செயல்படக்கூடிய அந்த நேரத்தை, அந்த காலத்தை அறுவடை செய்து கொள்ளும். உலகத்திலேயே மிகப்பெரிய சுதந்திரம் என்பது உடல் சுதந்திரம் மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்த பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரத்தை பெறக்கூடிய ஒரு கல்வி வாய்ப்பை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை விட இந்த மகளிர் தினத்திற்கான செய்தி வேறு கிடையாது. நாலேஜ் ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி இருக்குல்ல, துட்டு, காசு. அந்த காசு கொண்டவங்களுக்கு காசு அவங்க கிட்ட இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க கிட்ட தான் மரியாதை. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் இருப்பது போல் அந்த உயிருக்கு என்று ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கு. பொறி, ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் இந்த சமூகத்தில் பிறக்கின்ற, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இயற்கை தருகிறது. மேக்சிமம் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஸ்பார்க்க நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதே இல்லை. கோல்டா செத்து போயிடும். பெர்னாட் ஷா சொல்கிறார்,
40 வயதிலே பல பேர் செத்து போகிறார்கள். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. வாழ்கின்ற வரைக்கும் அந்த நெருப்போடு உயிர்ப்போடு இருப்பது, அந்த உயிர்ப்போடு இருந்துருங்க. நான் ரொம்ப சுலபமா ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். என்கிட்ட ஒரு வார்த்தைகள் உண்டு, அந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தும், அது என் பலம். சரியா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் டவுன் ஆகும் போதெல்லாம் உங்க பேச்சு கேட்கிறேன் மேடம், அப்படியே உற்சாகமாயிடுற மேடம். இன்னர் ஹார்மனின்னு பேசினேன், 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு உட்காருறேன், ஒரு பிள்ளை வந்தது. பேரழகா இருந்தா அவ, 45 வயசு இருக்கும் அவளுக்கு. ஆனா அப்படி தெரியல அவளை பார்த்தா. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், ஒரு மெல்லிசான ஒரு பெல்ட், ஒரு நல்ல ஒரு ஜீன் போட்டுட்டு நல்லா ஹீல் 4 இன்ச் ஹீல்ல நடந்து வரா. அப்படி டக் டக் டக்னு நடந்து வரா. எனக்கு கொஞ்சம் பேக்ஸ் மேல கொஞ்சம் எனக்கு ஆர்வம் உண்டு. அந்த பேக் எப்படியும் ஒரு 3.5 லட்சம் ரூபாய் இருக்கும். கையில வச்சிருக்கிற ஒரு கீடெக், அவ வச்சிருக்கிற அந்த அந்த சாலிட்டர் பெண்டன்ட், பயங்கர பணக்காரி. டக் டக் டக்னு நடந்து வந்தா. நான் இப்படி உட்காந்துருந்தேன், என் கால் கிட்ட உட்காந்துட்டு என் கையெடுத்து முத்தமிட்டுட்டு, தேங்க்யூ ஸோ மச், என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ. நான் 8 வருஷமா சிறையில் இருந்தேன், என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனான். அவள் பின் வழியா போயிட்டா. எனக்கு என்னன்னா, திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு ஒலி, 45 நிமிஷம் பேசியிருக்க, 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல அவ ரிலீஸ் ஆனா? அவகிட்ட கேட்டா, உன் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லலாம்ல. நேர தலைதறிக்க வெளியில ஒன்னா அவ BMW திறந்துகிட்டு இருக்கான். ஹே அப்படின்னு அவன் நின்று ஓடி வந்தா, மேம் அப்படின்னு. 18 பாயிண்ட் பேசுன, எந்த பாயிண்ட்ல ரிலீஸ் ஆன சொல்லு. அவ சொன்னா, இப்ப சொல்லட்டுமா? சொல்லும் போது அப்படி கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கணும், பிடிச்சுக்கணும். சரியா? ஒருத்தர் ஒரு காட்டுல நடந்து போய்கிட்டே இருக்கான். நாம தான் காட்டுல நடந்து போயிட்டே இருக்கான். தூரமா ஒரு பெரிய கரையான் புத்து பார்க்குது. ஐயோ புத்து அப்படின்ட்டு பயந்து போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு வழி தெரியல. போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பாம்பு இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்கி கூட நடந்து வருது. இது ஒரு காட்சியா, மனசுல வச்சுக்கோ. நடந்து போறது நீதான். பாம்பு பக்கத்துல வருது, திரும்பி போக முடியாது. என்ன பண்ணுவ? கையில எந்த ஆயுதமும் இல்லை. என்ன பண்ணுவ? வேகம், அதை விட வேகமா வரும். பாம்புனாலே வேகம் தெரியாதா உனக்கு? பதறவே கூடாது, சொல்லித்தரேன். பதறக்கூடாது, யோசிக்கணும். இந்த ஸ்பாட் வந்துருச்சா பதறவே கூடாது, போகுது. ஆனா அது கூட தான் வருது, ஒன்றும் சொல்லலை. அது நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. யாருன்னு புரியுதா உங்களுக்கு? கூட வருது. நீங்களாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு வருது. கூடவே வந்துக்கிட்டே இருக்கு. சைலண்டா இருக்கிறான் இவன். அது வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் பார்வை அது மேல இருக்கு. கொத்தி கொத்தி போட்டுருச்சுன்னா என்னடா பண்றது? ஆனா அது அப்படியே நடந்தது. இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான். இவன் ஒரு பாறையில ஏறினான் பாரு, ஏறி அந்த பக்கம் போறான் பாரு, கரெக்டா குதிகாதுல கொத்திருச்சு. இப்போ இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னு, பெரியவங்களுக்கு தெரியும். கூட வர்றவங்க கொத்துப்படாமல் நம்ம வாழ்க்கையை பாறையில் ஏறவே முடியாது. துரோகம் பண்ணியிருப்பான். இப்போ புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சொல்கிறேன் பிள்ளைகளே, இதுதான் டேக் அவே மெசேஜ். இப்போ அந்த ஆள் இருக்கான்ல, கொத்துப்பட்டிருக்கான்ல, நம்ம எல்லாம் கொத்துப்பட்டிருக்கோம்ல, நமக்கு 2 வாய்ப்பு தான். There is no option than these two. ஒன்று, பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே நீ அழகாய் இருக்கிறாய் அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லி என் வழிக்கு வந்தாய். நான் ஒன்றும் சொல்லவில்லையே, உன்னோடு தானே நான் நடந்தேன், எனக்கு நீதி கொடு அப்படின்ட்டு நீ கேட்டனா அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே அப்படின்னு வந்துட்டு நம்ம கொத்தன இடத்துல இந்த விஷத்தை உருவுறதுக்கு வராது.
பாம்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, கொத்திருச்சு இல்ல, விஷம் ஏறுது இல்ல, பாம்பிடத்தில் எந்த நீதியும் கேட்காதே, பாம்பை தேடி ஓடாதே, பாம்பை தேடுவதை இன்றிலிருந்து நிறுத்து. வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணு, உன்னுடைய இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணு, எந்த மெசேஜுக்கும் பதில் சொல்லாத, முழுமையாக உன்னை நீயே கண்ட்ரோல்ல கொண்டு வா. செகண்ட் ஆப்ஷன், கட்சிடுச்சுல, விஷம் ஏறுதுல்ல, மருந்து பாரு, ட்ரீட் த வெனம். ஸ்பாட்ல குழந்தைகளே, உனக்கு காயம் படுகிறதா, மனதிலோ உடலிலோ எந்த காயம் பட்டாலும் யார் காயம் கொடுத்தார்கள் என்பவர்களை தேடி போகாமல் காயங்களின் மீது கவனம் செய்து அந்த காயங்களை சரி செய்வதுதான் உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. தவிர ஒருபோதும் காயம் கொடுத்தவர்களுக்கு பின்னால் ஓடி அவமானப்படாதே என்று சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். முடிஞ்சு போச்சு என் நேரம். எனக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு. பெற்ற தாயானை சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்லுகிறேன், இன்றைய இளைய சமுதாயத்தினரை நான் நிரம்ப நேசிக்கிறேன், நிரம்ப எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மீது நிரம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, நானோ இவர்களோ, முன்னணியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இவர்களோ வாழ்க்கையில் முன்னேறியது பெரிய விஷயமே இல்லை. ஏனென்றால் நாம் தவறுவதற்கு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இன்றைக்கு இருப்பது போல் குழந்தைகளுக்கான டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. எங்க அம்மா எல்லாம் வந்து ஒரு டிவியை வாங்கி போட்டு கருணா சூப்பர் அப்படின்னு ஒரு சாலிடே இல்ல, கிரவுன் கருணா சூப்பர் அந்த அந்த டிவிக்கு பேரு, அதுக்கு ஒரு பொட்டி வச்சிருக்கோம். அந்த பொட்டியை மூடி அதுல லாக் போட்டு லாக்கை சொருகி வச்சுக்கோ. நான் பார்க்க கூடாதான், நான் காட்டுற போறாங்க அந்த பொதிகை சேனல்ல. ஒரு ஒளியும் ஒளியும் ஒரு சித்திரஹாரு, தாய் நிலம் தந்த வரும் தாவரம் வயலும் வாழும், இதை பார்க்க கூடாதுன்னு பூட்டி வச்சுக்கோ எங்க அம்மா. நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி படித்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உன் மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுதும் அதையெல்லாம் தூக்கி வைத்துக்கிட்டு நீங்க வந்து டிகிரி படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கல்ல, உன் மீது இந்தியா நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ்நாடு நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ் சமூகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. நான் நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆள் வந்து என்கிட்ட போன மாதம் இல்லை, ஒரு மூணு மாதம், மேடம் நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டீங்க போல இருக்கு மேடம். நான் திருப்பி என்ன கேட்டிருப்பேன்றீங்க? ஏன் நான் சொல்கிறேன், உனக்கு என்னான்னு கேட்டேன். நான் குண்டாயிட்டேனா உனக்கு என்ன? என் பையன் கேட்குறான், எங்கள் வீட்டில் கேட்குறாரு, நீ என்ன கேட்குறதுக்கு, உனக்கு தான் தொப்பை முன்னால் வந்திருக்கு நான் கேட்டேனா? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டோன்ட் அலோவ் டு ஸ்பீக் அபவுட் யுவர் பாடி மை டியர் கேர்ள்ஸ். இன்னைக்கு நீங்க இது போட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஊதன மாதிரி தெரியுறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் உனக்குன்னா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் கொடுக்காதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். That is my respect. Never allow anybody to talk about your body. யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நீ டிசைட் பண்ணு யார் உன்னை பத்தி பேசுறதுங்கிறது. அதற்காக காத்திரு. இப்படி காத்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை மிக சூப்பரா அமைவதை நான் பார்த்திருக்கேன்.